ஏதாச்சும் பேசுகிற ஐடியா இருக்கா இல்லையா? இது பேசுகிற மாதிரி டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி டைம். அதனால் டக்கு டக்குன்னு போகலாம், அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். சரி, இன்னைக்கு சண்டே வேறு, எங்கேயாச்சும் கூண்டு போகிறீங்களா எப்படி? இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். நானே நெருப்புல இருந்து கஷ்டப்படுறேன், போடாங்கிட்ட சண்டே கூட்டு போனோம். நான் எதை எங்கே வச்சேன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அடே பின்னாடியே சட்டியில எண்ணெய் எங்க வச்சேன்னு தெரியலையே. ஓ, அதுல ஒரு எண்ணெய் பாக்கெட் இருந்துச்சு. ஐயோ, ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எதுவுமே பேச மாட்டீங்க. இது உன் டைமிங்ல வந்து. சரி, எதுக்கு இதெல்லாம் என்ன செய்றீங்க? ஒரு திடீர் விருந்து. ஓகே, ஒரு திடீர் விருந்து. ஓ, இப்போ நம்ம சேனல் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு விருந்து வைக்கிறீங்களா? உங்களுக்கு சோறு கொடுக்குறது பெரிய விஷயம், உங்களுக்கு விருந்து வேற. அப்படியே கொடுத்தா மட்டும் நீங்க அப்படியே தட்டு தட்டா தின்றுவீங்க. ஏங்க, நான் டயட்ல இருக்காங்க. நீங்க டயட்ல இருக்கீங்க. இப்படி உனக்கு ஒரு ஃப்ளோல ஏதோ செய்ய விடுறானு பாருங்க. இதாச்சும் எதுக்குன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் பாஸ். ரொம்ப இல்லை, சும்மா பேருக்கு. அப்புறம் நம்ம வீடியோவும் பேருக்கு பார்ப்பாங்க, பரவாயில்லையா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அப்படி இல்லை, இது பேருக்கு ஐட்டம், தாளிக்கிறதுக்கு பேருக்கு சும்மா. நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியும். டைம் பார்த்து செய்யறேன் மேன், உனக்கு இருக்குடி. வந்து வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. ஏதோ பண்றீங்க, சரி பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், இதுதான் நம்ம அண்ணாவோட நியூ லுக். நியூ லுக் இல்லை, இதான் ஒரிஜினல் லுக்கு. கேமராக்காக அப்படி இப்படி ஃபார்மல் மாதிரி அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆக்சுவலாக இருக்கிற லுக் இதுதான். என்ன பண்ணாலும் இருக்கிறது தானே வரும். ஏதோ பேச வரீங்க. இல்லை இருக்கு, ராகுல் நிறைய பட வேண்டியது இருக்கு. கூட சீக்கிரம் நீங்கள் பெரிய பெரிய எபிசோட்லாம் பார்க்க போறீங்க. இருக்கிற எபிசோடே போட முடியலையா, இல்லை பெரிய பெரிய எபிசோடாமா? எனக்கு எதிராளி வெளியில இல்லைடா, உள்ளே இருக்கு. வெங்காயம் வதக்கத்தை ஒழுங்காடுறா, மேலே கீழே ஏதாவது எடுத்துட போற. அப்புறம் ஃபுட்டேஜ் பத்தலை, சரியா வரல, ஏதாவது சொல்லுவ நீ. ஆக்சுவலாக ஏன் ரெசிபி சொல்ல மாட்டீங்க? ஆல்ரெடி நிறைய சேனலில் போட்டிருக்கோம் இதெல்லாம், வீடியோஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஆர்டர் வந்து டக்குன்னு கொடுக்கணும். அப்போது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. எஸ் எஸ், ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் இல்லை? கண்டிப்பாக சொல்ல போனால் கண்டிப்பாக. இந்த வீடியோவில் மெயினாக ரெசிபியெல்லாம் இருக்காது, இது இவ்வளோ அது அவ்வளோன்னு நான் சொல்லலை. இதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நமக்கு 4-5 ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸோ வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணுறோம் அண்ட் மட்டன் பெரட்டல் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரைத்தா அண்ட் வந்து பார்பிக்யூ செய்கிறோம், ப்ளஸ் அதுக்கு உண்டான சாஸ் செய்கிறோம். இது நம்ம எப்போதும் செய்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஸ் பார்பிக்யூக்காக. இது வந்து நான் வந்து ஃப்ளேம்லேயே செய்கிறேன், கங்குலேயே செய்கிறேன். இப்போ நம்ம பார்பிக்யூ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளோட ரெகுலர் ஸ்டைல் பார்பிக்யூ தான். இதோட வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி சேனலில் இருக்குது, லிங்க்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். A few moments later. ஆர்டர் ஒரு வழியாக சமைச்சு கொடுத்தாச்சு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு. அதனால தான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து, நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இந்த எண்ட் எடுக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு அந்த மட்டன், அப்புறம் அந்த கீ ரைஸு, அதுக்கப்புறமா நம்மளோட அந்த பார்பிக்யூ, அதோட சாஸஸ் எல்லாம் சேர்ந்து செம்மையாக வந்திருந்தது. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஆர்டர் தான், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். சின்ன சின்ன ஆர்டர்ஸாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.